புளி சாதம் செஞ்சிடலாமா. அரிசி கழுவி வச்சுருக்கேன். புளி நம்மளுக்கு தேவையான புளி நான் கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி கொத்தமல்லி தழை வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்க, இது வந்து தாளிப்புக்காக சீரகம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். பருப்பெல்லாம் போட்டுக்கலாம். அப்படியே பருப்பு செவந்துடுச்சு. அப்படி வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பிலையெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி கொத்தமல்லி தழை ரெண்டுமே போட்டுடலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டுடலாம். தக்காளியெல்லாம் நல்லா வேகட்டும் கொஞ்ச நேரம். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இந்த கப்பில் 1 கப்பு அரிசி எடுத்துருக்கேன். இப்போ 2 கப்பு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம புளிப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ புளி ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து அரைச்சி போட்டுடலாம். உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு குக்கர் போட்டு மூடிக்கலாம். மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். கரெக்டாக இருக்குது. போட்டு மூடிடலாம். ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் விட்டு எடுத்துட்டோம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னுட்டு. குக்கர் புளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கூடவே நம்ம இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் சில்லி போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சா பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. சைடிஷ் வந்து கத்திரிக்காய் சில்லி. சில்லி நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். சாதம் பாக்ஸ் போட்டாச்சு. கத்திரிக்காய் சில்லியும் பாக்ஸ் போட்டாச்சு. எங்கள் பையனுக்கு லன்ச் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு குக்கர் புளி சாதமும் கத்திரிக்காய் சில்லி யார் யாருக்கு பிடிக்கும்னுட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.